Praise the Lord. கரங்களை உயர்த்தி praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வெரி குட். பெண் சீடர்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்காங்களா இல்ல சார்ஜ் ஏதோ அதுக்குள்ள போயிட்டா என்று சொல்லி பார்த்தேன். நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. வெரி குட். ஏதோ பார்க்கில் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரியே உட்கார்ந்துருக்குறாங்க. இல்லைன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பெஞ்சு செஞ்சு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி அழகா உட்கார்ந்துருக்காங்க. காலேஜ் படிக்கக்கூடிய அந்த வயதில் இருந்தாலும் கூட அப்படி இல்லாம இப்பதான் நல்லா பக்தியா என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு முறை கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமா? வெரி குட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு 4 மைய கருத்தில் தாயாம் திரு அவையானது நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஒவ்வொரு தடவை 4 கருத்தை சொல்வதை விட ஒவ்வொரு கருத்தாக சொல்லி நாம கடந்து சென்று விடலாம். எத்தனை பேர் இப்ப விறகு அடுப்புக்கு மாறி இருக்கிறீங்க? இன்னும் எத்தனை பேர் கேஸ் அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விறகு அடுப்பெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இருக்கிற கேஸை நான் சிக்கனமா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். மீதி பேர்ல நான் சமைச்சாதானே, நான் சமைச்சாதானே ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இல்லைன்னா தவசு காலத்துல பிரச்சனையே இல்லை, காலை சாப்பாடே கிடையவே கிடையாது, கறி மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இயேசு உயிர்த்த பிறகுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பாதி பேருக்கு அதான் பிரச்சனையா இருக்கு. நல்ல வேளை இப்ப கேஸ் பிரச்சனையா இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் மீன் எடு, நண்டை எடு, ஆட்டுக்கறி எடு, அப்புறம் என்ன கறிமா, கோழி கறி எடு அப்படின்னு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பாருங்க, ஆம்பளை ஆள் யாராவது சொல்றாங்களா? பொம்பளை ஆளுகளுக்கு தான் எல்லாம் பிரச்சனையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த தவசு காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம 40 நாள் என்ன பண்ணியாச்சு, ஓட்டியாச்சு. எந்த பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஆம்பளை ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பெட்ரோல். பெட்ரோல். பாதி பேர் எதுக்கு டேங்க ஃபில் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபில் பண்ணி கொண்டாந்து வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. 2 நாள் கழிச்சு உலகத்துல யாருக்குமே பெட்ரோலே இல்லாம போகும். நம்ம கெத்த எடுத்துட்டு வண்டி என்ன பண்றோம், ஓட்டிட்டு போறோம். அதுக்காண்டியே பாதி பேரோட 2 வீலரோட பெட்ரோல் டேங்க் அன்னைக்குதான் ஃபுல்லா ஆச்சு. அந்த டேங்குக்கே புரியல என்ன நடக்குது இங்க. இந்த வண்டி வாங்கி 7 வருஷம் ஆச்சு, 70,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டான் இந்த ஆளு. இன்னைக்குதான் என்ன பண்ணிருக்கா, ஃபில் பண்ணிருக்கா. இந்த வயிற்றுச்செல்லாம் தாங்க முடியாம தான் அதுக்கப்புறம் இப்ப எல்லாருக்குமே பெட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இப்படி இந்த 40 நாட்களை நாம் கடந்து வந்தது எதற்காக என்று சொன்னால் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார். ஆண்டவர் தான் கொண்டாடிய அந்த பாஸ்கா விழாவை இந்த நாளிலே, பெரிய வியாழன் இந்த நாளிலே கொண்டாட நம்மை அழைக்கின்றோம். இந்த வியாழக்கிழமை என்ன வியாழக்கிழமைன்னு சொல்றோம்? பெரிய வியாழன். அப்ப எது சின்ன வியாழன்? மற்ற எல்லா வியாழனும் சின்ன வியாழன், எல்லாம் சோட்டா தேர்ஸ்டே. இதுதான் பிக் தேர்ஸ்டே. இதுதான் என்ன வியாழன்? என்ன வியாழன்? பெரிய வியாழன். ஆங்கிலத்தில் மாண்டி தேர்ஸ்டே என்று அழைக்கிறார்கள். இதை பிக் தேர்ஸ்டே என்ன பண்றது இல்ல, அழைப்பதில்லை. ஆனால் தமிழில் அழகாக சொல்லப்படுகிறது. என்ன வியாழன்? பெரிய வியாழன். எல்லா வியாழன். இது கிடைச்சாலும் அது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எது கிடைச்சா எது கிடைக்காது? சிஸ்டர்லாம் சொல்லாதீங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா? நீங்க சொல்லுங்கம்மா. என்ன கிடைச்சா என்ன கிடைக்காது? உங்கள்கிட்ட பதிலே கிடைக்காது போல இருக்கு. என்ன கிடைச்சா என்ன கிடைக்காது? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதான் பழமொழி. மாத்தி சொன்னா திரும்ப போய் படிச்சுட்டு தான் வரணும். எது கிடைச்சாலும் எது கிடைக்காது? சொல்லுங்க, இப்ப வச்சு சொல்லுங்க. உங்க எல்லாரும் வாயை துறக்க வைக்கிறதா என்னுடைய முதல் நோக்கம். சரியா? என்ன பண்ணணும்? நாம திருவடி பாட்டுக்கு வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? குருவானவர் கேள்வி கேட்கிற பொழுதெல்லாம் பதில் சொல்லணும். சரியா? எது கிடைச்சாலும் எது கிடைக்காது?
வெரி குட். இப்பதான் இந்த கல்யாணமானவங்க எல்லாம் இனிமே எங்க எனக்கு பொண்ணு கிடைக்க போகுது, இனிமே என் மயனுக்கு பொண்ணு கிடைச்சா சரிதான். புதன்கிழமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் பெரிய புதன் என்னோ அல்லது புதன்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் விவிலியத்தில் இல்லை. ஆனால் வியாழனுக்கு என்று சிறப்பு இருக்கிறது. காரணம், இன்றைக்கு ஏன் தெரியுமா இது பெரிய வியாழன்? பல்வேறு சிறப்புகள், 4 முக்கிய மைய கருத்துக்கள், இப்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிக கருத்துக்களை மையமாக கொண்டதால் தான் இந்த வியாழனுக்கு என்ன வியாழன்? பெரிய வியாழன். பெரிய வெள்ளி கிடையாது, புனித வெள்ளி தான் நாளைக்கு. பெரிய வெள்ளி எல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரை தாயாம் திருவையானது அழகாக கொடுத்திருக்கிறது. அதனால இன்றைக்கு என்ன வியாழன்? பெரிய வியாழன். கல்யாண மாணவனுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் வீட்டுல காரணமே இந்த கல்யாணம் தான். கல்யாணம் பண்ணாம இருந்தா ஒன்னும் இருந்திருக்கு. இந்த கல்யாணம் பண்ணாதவன் எல்லாம் கேள்வியில கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கல்யாணம் பண்ணா எல்லாமே சரியா வந்து. இன்னைக்குதான் எல்லாரும் நினைச்சு பாக்குறீங்க, பேசாம நம்ம ஃபாதராவே போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்ப்போம். ராத்திரி 10 மணிக்கு கதவை சாத்திட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கதவை சாத்துறதுக்கே முதல்ல ஆளு இருக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 4 வகையான கருத்துக்களை தாயாம் திருவையானது கொடுக்கிறது. முதல் நற்கருணை. ஃபர்ஸ்ட் என்ன? நற்கருணை. நற்கருணை இல்லாமல் திரு அவை இல்லை. நற்கருணை இல்லாமல் என்ன இல்லை? திரு அவை. திரு அவைனா எது? நாம தான். நாம எல்லாம் சேர்ந்து இருக்கோம்ல, குருக்கள், கன்னியர்கள், துறவோர், பொதுநிலையினர், இறைமக்கள், எல்லாம் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், நாம எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் என்ன? இந்த திரு அவை. இந்த திரு அவை இருப்பதற்கு காரணம் நற்கருணை. இந்த நற்கருணையை கொடுப்பதற்கு யார் தேவை என்று சொன்னால் இந்த குருக்கள். அதனால்தான் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா கருத்துக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கும். முதலில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் நற்கருணை. முதல் வாசகத்துல அழகாக சொல்லப்படுகிறது, ஒரு ஆட்டை பலி கொடுக்க வேண்டும். ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து எல்லாரும் அந்த வீட்டு வாயில்ல என்ன பண்ண வேண்டும்? தெளிக்க வேண்டும். கோழி எல்லாம் அடிக்க கூடாது. எதை அடிக்கணும்? இதை அடிக்கணும். அதனால நீங்க ஈஸ்டர் முடிஞ்சோன்னு இந்த ஈஸ்டரை சிறப்பா கொண்டாடனா என்ன கறி எடுக்கணும்? வெரி குட். ஆட்டுக்கறி எடுத்துட்டு ஓவரா சாப்பிடாம பிரஷர், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் ஏறிடும். சரியா? குழப்பம் வந்திருக்கிறார். முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ஒரு பலி ஆடாக பிற்காலத்தில் இருக்க போகிறார், எப்படி தன்னுடைய 33 வயதிலே ஒரு பலி ஆடாக தன்னையே பலி கொடுக்க போகின்றார், உணவாக கொடுக்க போகிறார் என்பதை முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. தெளிவா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு ஒரு ஆடு செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேருக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டை என்ன பண்ணிக்கணும்? செலக்ட் பண்ணிக்கணும். வெள்ளாடு வேணாலும் எடுத்துக்கலாம், செம்மறி ஆடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கதை சொல்லல, நீங்க வாசகத்தை யார் தெளிவா கவனிச்சீங்களோ அவர்களுக்கு தெரியும். அது என்ன ஆடாக இருக்க வேண்டும்? வெள்ளாடு. அது ரைட்டு. என்ன ஆடா இருக்கணும்? கரெக்ட். அதுவும் கரெக்ட். 1 வயது நிரம்பிய என்ன ஆடா இருக்கணும்? கிடா ஆடா இருக்கணும். வெரி குட். அதான் கரெக்ட். ஆண் ஆடாக இருக்க வேண்டும். ஒரு பயல்கிட்ட ஏசி 100 ஆடு வச்சிருந்தாரா, காணாம போச்சு. ஒரு ஆட்டை மட்டும் போய் தேடி போனாரா, என்ன ஆடுன்னு கேட்டா அது கிடா ஆடுங்க. கிடா. ஏன்னா அதுதான் எது கொடுக்கப்பட வேண்டியது? பலி கொடுக்கப்பட வேண்டியது. நீங்கள் பொதுவா தெரியும், கோயில் எல்லாம் போய் காணிக்க கொடுத்தீங்கன்னா சேவல் காணிக்க கொடுப்பீங்களா, இல்ல வேற பொட்டக்கோழியை போய் காணிக்க கொடுப்பீங்களா? அந்தோனியாருக்கு எது நேர்ந்து வர்றீங்க? பெரும்பாலும் கிடா ஆடு, அதாவது ஆண், மாஸ்குலைன், அதை ஆண்பாலை சித்தரிக்கக்கூடிய அந்த விலங்கினங்களை தான் என்ன செய்வார்கள்? பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். அதனுடைய ரத்தம் தான் என்ன செய்யப்படும்? தெளிக்கப்படும். நீங்கள் தொடக்க நூல் 22வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடுவதற்காக மலை நோக்கி போய் கொண்டிருப்பான். சரியா? அப்பாவும் மகனும் 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு வயசு, தாத்தா வயசு இருக்கும். அவருக்கு எத்தனை வயசு? இவர் பிறந்தவர் தாத்தா வயசு தான், 100 வயசுக்கு மேல ஆயிட்டு.
ஏன்னா ஈசாக்கு பிறக்கிறப்ப அவருக்கு எத்தனை வயசு? 99 வயசு, ஏறக்குறைய 100 வயசு நெருங்கி விட்டது. அப்ப 2 பேரும் போயிட்டு இருக்கப்ப விறகு எடுத்துட்டு போறாங்க, பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க, எல்லாமே எடுத்துட்டு போறாங்க, நெருப்பு எடுத்துட்டு போறாங்க. ஆனா எதை எடுத்துட்டு போல? எதை எடுத்துட்டு போல? ஆடு எடுத்துட்டு போல. அப்போ அந்த பையன், குட்டி பையன் கேட்கிறான் அவங்க அப்பா ஆபிரகாமிட்ட, எல்லாம் இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, எதை காணோம்? ஆட்டை காணோமே. அப்போ ஆபிரகாம் சொல்வார், கடவுள் கொடுப்பார், கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி அவங்க மலைக்கு போவாங்க. அங்க போய் அந்த சின்ன பையனை தூக்கி வச்சு பலி கொடுக்க போகின்ற பொழுது, அந்த ஒரே ஆண் மகவை பலியிட போகின்ற பொழுது தடுத்து நிறுத்தி கடவுள் என்ன செய்வார்? அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை வெட்டி எனக்கு பலி கொடு என்று சொல்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதையே தான் ஆபிரகாம் அந்த காலத்திலேயே யாவே இறைவன் ஒரு முன்மாதிரியாக அதை செய்து காமித்தார். அதையே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒரு பலி ஆடாக அங்கே கொடுப்பதை பார்க்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணையை ஏற்படுத்திய நாளிலே ஆண்டவர் அவரையே முழுமையாக தருகிறார். 4 வகையான மனிதர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒன்று கஞ்சன். கஞ்சன் எதை கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். கஞ்சன் சொல்றோம்ல, என்னத்தை கொடுப்பா? ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். அவனுக்கு பேரு தான் என்ன? கஞ்சன். 2வது பேர் சுயநலவாதிகள். அவங்க எதை கொடுப்பாங்க தெரியுமா? நாம நல்லா சாப்பிட்டு மீதி இருந்தா என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவங்க நல்லா செலவழிச்சுட்டு மீதி இருந்தா என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. 3வது மனிதநேயவாதிகள். அவங்க யார் தெரியுமா? இப்ப 2 இட்லி இருக்குன்னா, இந்தாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கீங்க, நான் ஒண்ணு வச்சுக்கோங்க, பகிர்ந்து கொடுப்பார்கள். இதை தாண்டி இன்னொரு ரகத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் தியாகிகள். அவர்கள் யார்? தியாகிகள். அதாவது நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். தான் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு கொடுக்க. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இப்ப இயேசு யாரு? கஞ்சனா, இல்ல சுயநலவாதியா, இல்ல மனிதநேயவாதியா, கடைசியா நான் சொன்ன தியாகியா? யார் ஆண்டவர் சொல்லுங்க பாப்போம். யார் ஆண்டவர்? இன்னும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு தன்னையே தியாகமாக கொடுக்கிறார். இது நற்கருணை என்பது வேறு ஒன்றுமல்ல, இயேசு அவரையே கொடுத்தது. இன்றைய இரவினை ஏற்படுத்தினார், இந்த நற்கருணை ஏற்படுத்தினார் அல்லவா? நான் இன்று வாசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு நச்சென்று ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு ராவுணவு என்று சொல்லப்படுவதுதான் நற்கருணை. அந்த நற்கருணை தான் நமக்கு முதல் விருந்து. இயேசுவுக்கு கடைசி விருந்து, ஆனா நமக்கு தான் அது என்ன விருந்து? எல்லாரும் முதல் திருவிருந்துன்னு தான் பத்திரிகையில போடுறீங்க. யாருக்கு நமக்கு இன்னைக்கு ராவுணவுடா அப்படின்னு யாராவது, இறுதி உணவு அப்படின்னு யாராவது நம்ம பத்திரிகையில போடுறோமா? இல்ல. இயேசுவுக்கு தான் அது என்ன உணவு? ராவுணவு, இறுதி உணவு, லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு அது லாஸ்ட் சப்பரோ அல்லது இறுதி உணவோ கிடையாது. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாக வழங்குகின்ற பொழுது அதை எப்படி கொடுக்கிறோம்? முதல் விருந்து, முதல் திருவிருந்து, புது நன்மை என்று சொல்லி நாம் கொடுக்கிறோம். எனவே இந்த நற்கருணையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு தன்னையே கொடுக்கிறார், தியாகமாக கொடுக்கிறார், நினைவு சின்னமாக கொடுக்கிறார். நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் அதை செய்து காமிக்கின்றார். அதை தான் இன்றைக்கு 2வது வாசகத்திலேயே நற்கருணை தான் மைய செய்தி. பவுலடியார் அழகாக சொல்கிறார், நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் நான் கொடுக்கிறேன். அந்த நற்கருணையை நான் பெற்றுக்கொண்டேன், அதையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்று அவர் கொடுத்த நாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நற்கருணையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தியாகத்தின் சின்னம். எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2வது கருத்து, குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். யாரெல்லாம் ஃபாதர் ஆகலாம்னு ஆசைப்படுறீங்க? ஏதாவது சின்ன பசங்க கை தூக்குங்க பார்ப்போம். சின்ன பசங்க கூட கை தூக்கிடுவாங்க போல இருக்கு. ஒரு அம்மா போயிடாத
போயிடாத, இப்படியே தலையாட்டுறாங்க, போயிடாங்க. எங்க கை தூக்கியிருக்காங்க? அவர் ஸ்ட்ரெயிட்டா கிராண்ட் ஃபாதர் ஆக்கிடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குருத்துவத்தை ஏற்படுத்தி அருமையான நாள். குருவுக்கே சிறப்பு என்ன தெரியுமா? கைதான் சிறப்பு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு குருவுக்கு சிறப்பு எது தெரியுமா? எது? கை. வழுக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, முடிய முளைக்கலையாலும் பரவாயில்ல, 30 வயசுல தலை நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, சுருட்ட முடியாதாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு குருவுக்கு ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? கரங்கள். ஓ பிரஷியஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்வார். குருவினுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். நான் எப்ப பார்த்தாலும் இப்படி கையை உயர்த்தி உயர்த்தி பிரைஸ் லார்ட் சொல்றப்ப, நீ தாமா கருப்பா இருக்க, ஆனா உன் கை நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு. ஒரு அம்மா வந்து சொல்லுது என்கிட்ட. நான் சொல்றேன், நீ சொல்றது உண்மைதான். ஏன் தெரியுமா என் கை இன்னும் நல்லா வெள்ளையா இருக்கு? நான் எவ்வளவு பூசு வச்சிருப்பேன் இந்த கையில. நீ வேணா தெருவுல போய் அவ்வளவு சண்டை போட்டிருப்ப, நீ யாரையாவது அடிச்சிருப்ப, நீ என்ன வேணாலும் செஞ்சிருப்ப. ஆனா இந்த கரங்களினால் நான் இப்ப 11 வருஷமா எவ்வளவு பூச வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு திருப்பலி வைக்க வைக்கதான் என்னுடைய கரங்கள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய குருவினுடைய கரங்களுக்காக ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லலாமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதனாலதான் குருவானவற்றை ஆசீர்வாதம் வாங்க பொழுது கரங்களை வைத்து ஜெபிக்கிறார். புதிய குருவாக ஆன பிறகு அவருடைய கரங்களை தொட்டு கும்பிடுகிறார்கள். குருப்பட்ட விழாவிலே ஒவ்வொரு குருவினுடைய கரங்களும் அந்த புனித எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தலையில இங்கெல்லாம் லேசா தொட்டு வச்சாலும் கரங்களை என்ன செய்வார்கள்? அப்படியே முழுவதுமாக அபிஷேகம் செய்வார்கள். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கரங்கள். எனவே அந்த கரங்கள் இயேசுவுக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த நற்கருணையை மாற்றுவதற்கு, சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுவதற்கு ஒரு குருவினுடைய கரங்கள் எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. எனவே அந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய அருமையான நாள் தான் இந்த நாள். ஒரு ஃபாதர் ஒரு பங்குல 5 வருஷம் இருக்கிறாங்க, 6 வருஷம் இருக்காங்கன்னா உங்களுடைய குடும்ப நபராகவே அவர் மாறி விடுகிறார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? 70 வயதிலேயோ 80 வயதிலேயோ 90 வயதிலேயோ அவர் ஓய்வில்லத்துல தவறினாலும் உடனே அவர் எந்த பங்குல இருந்தாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றாங்க? 5 வருடங்கள் 6 வருடங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர் பயணித்து இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு, உங்க பிள்ளைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, கடைசி நேரத்தில் அவஸ்தை கொடுத்திருக்கிறாரு, கல்லறையில் அடக்கம் பண்ணி இருக்கிறாரு, 14ஆம் நாள் ஜெபிச்சிருக்கிறாரு, படத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. எல்லா துக்க சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாத்திலும் ஒரு குடும்பத்திலே ஒரு பங்கு தந்தையாக ஒரு குருவானவர் பங்கெடுத்திருக்கிறார். இதை விட ஒரு குருவுக்கு என்ன கிடைத்திருக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவை அனைத்திலும் ஒரு குருவானவர் வழியாக இயேசுவே உங்களுடைய இல்லத்திற்கு வந்தார். எனவே இந்த நாளிலே, இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளிலே நாம் நம்முடைய குருவை குறித்து என்ன செய்ய வேண்டும்? பெருமைப்பட வேண்டும். தமிழிலே அழகாக சொல்வார்கள், தாய் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தான் யாரை ஏற்படுத்தினார்? தாயை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்வார்கள். அதுக்கு ஈக்குவலா அப்படியே சொல்லலாம். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு பங்கிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் யாரை ஏற்படுத்தி இருக்கிறார்? குருக்களை ஏற்படுத்தினார். சில சமயம் நாம குருக்களை நினைத்து பார்ப்பதுண்டு. சில சமயம் ஒரு நாள் நாங்க மாறுவேட போட்டியே நடிக்கிறது மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். காலையில ஒரு வீட்டுக்கு போகணும், அங்கே போய் ஒன்று இருந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு படத்திறப்பு விழாவா இருக்கும், சோகமா இருக்கணும். முடிஞ்சிட்டு ஒரு 10 மணிக்கு வந்தா இங்க ஒரு புதுநன்மை விழாவா இருக்கும். அங்க வந்தோன்னா உள்ளுக்க போயிட்டு தலையெல்லாம் சீவிட்டு செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அடுத்த கெட்டப்புக்கு என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு 16ஆம் நாள் ஒரு கல்ற வந்திருக்கணும், சாமி வாங்க அப்படின்னால திரும்ப சீவுன முடியெல்லாம் லேசா களைச்சி விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும்? பைக்கை எடுத்துட்டு அந்த பழைய ஸ்டோலையும் எடுத்துட்டு என்ன செய்யணும்? நேர போய் அங்க போய் திரும்ப அங்க வெயில்ல சோகமா நின்றுட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்தா, சாமி இன்னைக்குதான் சாமி ரிசப்ஷன் கல்யாண ரிசப்ஷன். சாயந்தரம் திரும்ப போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? போகணும். இது மாதிரி உங்களுக்கு ஒரே நாள்ல என்னைக்காவது நடக்குமா?
எப்பவாவது வருஷத்துல ஒரு நாள் நடக்கும். எங்களுக்கு வருஷத்துல 3/4 நாள் இப்படிதான் நடக்கும். வருஷத்துல 3/4 நாளும் ஒரு குருவானவருக்கு இப்படிதான் நடக்கும். ஃபாதருக்கு சண்டே மாசம் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி என்றால் இயேசுவாக ஒரே நாளிலே எத்தனை அந்த அருள் வரங்களை, அருள் கொடைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக எவ்வளவு சிரமங்களை ஒரு குருவானவர் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்கிறார். குருவா ஆகிறது ஈஸி, குருவாக இருப்பது இயேசு மட்டும் எங்களோடு இல்லை என்று சொன்னால் குருவாக நீடித்து இருக்கவே முடியாது. கரங்களை தட்டுவோம். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி. கல்யாணம் பண்றது ஈஸி, அவர் கூட குடும்பம் நடத்துறது கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க. கஷ்டம் சொல்றாங்க, கை தூங்க பார்ப்போம். உங்க வீட்டுக்காரர் கட்டையோட இருக்கிறார். கஷ்டமா? வா, இன்னைக்கு கொஞ்சம் ஏத்தி கொஞ்சம் கஷ்டத்தை கூடவே தர்றேன். கை தட்டி உங்க வீட்டுக்காரர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா எல்லாம் ஃபாதர் ஆயிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த குருக்களாக கடைசி வரை அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கடைசி வரை அந்த அருட்கொடைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். கடவுள் அவர்களோடு இருக்க வேண்டும், இயேசு அவர்களோடு இருக்க வேண்டும். இறுதியாக நம்முடைய பங்கு தந்தைக்கு ஒரு முறை, அனைத்து குருக்களுக்கு ஒரு முறை கைப்பற்று. மூன்றாவது, இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை என்ன பண்ணுகின்றார்? கழுவுகின்றார். நாமெல்லாம் எதற்கு பெயர் போனவர்கள்? கை கழுவுவதற்கு பெயர் போனவர்கள். இருக்கிற வரைக்கும் நல்லா ஆதாயத்தை வாங்கிட்டு முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுவோம்? அப்படி கை கழுவுறாள், கை தூக்குங்க பார்ப்போம். கை கழுவிடுவோம் ஈஸியா. கை கழுவுறதுக்கு ஈக்குவல் டு கலட்டி விடுவது, ரெண்டு ஒண்ணுதான். கை கழுவிட்டாயா அப்படியே கழட்டி விட்டுட்டு நடு ரோட்ல விட்டுட்டு கை கழுவிட்டு என்ன செஞ்சுட்டா போயிட்டான் இருப்பான். ஆனால் இயேசு கை கழுவல. எதை கழுவினாரு? எதை கழுவினாரு? ப்ராப்ளம் என்னன்னா, அங்க இருந்த சீமோன் ராயப்பருக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. அதை இயேசு அப்பவே சொல்றாரு, உனக்கு இப்ப என்ன பண்ணாது? உனக்கு என்ன பண்ணாது? புரியாது. அதனால கவலையப்படாத, நீ காலை மட்டும் நீட்டு, நான் கழுவிக்கிறேன். இப்ப உனக்கு ஒண்ணுமே புரியவே புரியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மேக்ஸ். இந்த சப்ஜெக்ட் அங்க ஒரு அம்மா இன்னும் இன்டீரியர், இது அல்ஜிப்ரா. உனக்கு சுத்தரை இப்ப என்ன பண்ணாது? புரியவே புரியாது. கொஞ்ச நேரத்தில் இப்ப பாடுவாங்க, பாடுறதுல உனக்கு இப்பொழுது புரியவே புரியாது, பிறகே புரியும். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, எத்தனை வயசாகி நமக்கே என்ன புரியல. எதுக்கு இயேசு சொன்னாரு? இப்பதானே புரியாதுனாரு, அப்புறமா புரியுனாரு. நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா பூசை முடிஞ்சு போய் ஏன் புரியாதுன்னு நம்ம என்ன யோசிக்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் நீ பாதங்களை நீட்ட வேண்டும். இயேசுடைய பாதங்களை கழுவவில்லை என்று சொன்னால் உனக்கு அவரோடு 40 நாள்ல ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யலைன்னா இன்னும் பாதம் கழுவப்படவில்லை. பாதத்துக்கு பதிலாக வா போடுதோம், இன்னும் உன்னுடைய பாவம் கழுவப்படவில்லை. கேள்வி மட்டும், ஏன் பாவ சங்கீர்த்தனை செய்யணும்? இயேசு தான் சொல்றாரு, உனக்கு இப்ப புரியாது, முதல்ல போய் பாவ சங்கீர்த்தனை செய். நீ முதல்ல போய் செய். இயேசு பேதுருக்கு என்ன சொன்னாரோ அதே தான் உங்களுக்கு சொல்றாரு. பாதி பேரு பேதுரு மாதிரி, நான் ஏன் இப்ப போய் செய்யணும்? எதுக்கு கேட்டா உனக்கு புரியாது, போய் முதல்ல போய் செய். அதே ஆன்சரை தான் எதிர்கேள்வி கேட்கிற எல்லாரையும் பார்த்து, ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்திலே நம்பிக்கை இல்லாத ஒவ்வொருவரையும் பார்த்து, கேள்வி கடைகளை கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்கியம் இதுதான். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு நம் பாதங்களையும் பாவங்களையும் கழுவாவிட்டால் அவரோடு நமக்கு என்ன இல்லை? ஃபாதர் சொல்றாரு, நீ பாவ சங்கீர்த்தனை செய்யலாம், உனக்கு இந்த பங்கிலேயே பங்கு இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஆண்டு தியானம் நடத்துகின்றோம். ஊர் ஊராக வந்து வழிபாடு நடத்தி பாவ சங்கீர்த்தனை செய்யணும் சொல்றோம். நீ செய்யலைன்னா உனக்கு பங்கிலேயே என்ன இல்லை? இந்த திருத்துதர்கள்லாம் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுதான் மூன்றாவது காரியம். எனவே இயேசு குனிந்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அப்போ நாம் நம்முடைய பாதங்களை மீட்ட வேண்டும். இயேசுவே என்னுடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறை நாம் நம்முடைய
பாவங்களை, நம்முடைய பாதங்களை நாம நீட்டுகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக மன்னிப்பார். அப்பொழுதுதான் நமக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. அப்பொழுதுதான் நமக்கு மன்னிப்பு உண்டு. நான்காவது மற்றும் கடைசி தீம், ஆண்டவர் இன்றைக்கு தான் அன்பு கட்டளையை கொடுக்கிறார். இந்த பாதம் கழுவுறதுல பாருங்க, இயேசு பாதம் மட்டும் கழுவல, பாதம் கழுவிட்டு கடைசியா பாதத்துல என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார்? முத்தமிடுவார். யூதாஸ் கிட்ட போகும்போது மட்டும் நறுக்குன்னு முத்தமிட்டு இருப்பார். ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ண போற? நீதான் இப்படி முத்தமிட்டு என்ன செய்ய போகிறாய்? என்னை காட்டி கொடுக்க போகிறார். பாருங்க இயேசு எந்த அளவிற்கு. சமீபத்தில் ஒரு வாக்கியம் ஒன்று படித்தேன், உங்களுக்காக படித்து காண்கிறேன். எனக்கும் உங்களிடம் இறங்கி போவதான் ஆசை, ஆனால் நான் நிற்பதோ கடைசி படியில். அப்படின்னா இதுக்கு மேல என்னால இறங்கி போக முடியாது. மேல் படியில நின்னாலே இறங்கி வரலாம். 5வது ஃப்ளோர்ல இருந்தாவில 4வது ஃப்ளோருக்கு உனக்காண்டி இறங்கி வைக்கலாம். நான் நிக்கிறதே அண்டர் கிரவுண்ட். இதுக்கு மேல நான் எப்படி இறங்கி போறது? குடும்பத்துல பெண்கள், ஏமா நீ கொஞ்சம் இறங்கிதான் போனானே, இதுக்கு மேல எங்க இறங்கி போறது? இதுக்கு மேல எப்படி குடும்பத்துல அனுசரிச்சு போறது? நான் இறங்கி நிற்பதோ கடைசி, இயேசு இறங்கி நிற்பதோ கடைசி. இதுக்கு மேல இயேசுனால இறங்கி போறதுக்கு வழியே இல்லை. இறங்கி மேலுடைய கழட்டி விட்டு, துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி, முழங்கால் படியிட்டு, முட்டி போட்டு, தண்ணி ஊத்தி, காலை கழுவி, இன்னமும் தன்னுடைய உடம்பை வளைத்து முத்தமிட்டு செய்கிறார் என்று சொன்னால், இதை விட இறங்கி வருவதற்கு இயேசுவிடம் எதுவும் இல்லை. எனவே அப்படி முத்தமிட்டுதான் ஆண்டவர் இறுதியாக இந்த மாலை பொழுதிலே அன்பு கட்டளையை தருகின்றார். அதுதான் நாம் பாடினோம், புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகிறேன். பழைய கட்டளை என்னவென்று சொன்னால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். உன் கண்ணை எவனாவது புடுங்கினா அடுத்தவன் கண்ணை நீ என்ன செஞ்சிரு? ஒடுங்கிரு. உன் பல்லை எவனாவது புடுங்கினா அடுத்தவன் பல்லை என்ன செஞ்சிரு? ஒரு அம்மா, இது சூப்பரா இருக்கே, இந்த டீலிங் சூப்பரா இருக்கே, இதை தானே நான் வீட்டுல கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் கொடுத்தது புதிய கட்டளை. புதிய கட்டளை, உன்னுடைய வலது கண்ணில் அறைந்தவனுக்கு எந்த கண்ணத்தையும் காட்டு, இடது கண்ணத்தையும் காட்டு, மறு கண்ணத்தையும் காட்டு. ஆண்டவர் சொல்கிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறு. இன்னும் ஒரு படி தாண்டி ஆண்டவர் சொல்வார், நான் உன் மீது அன்பு கூறுவது போல ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூற வேண்டும். அந்த ஆண்டவருடைய அன்பு கள்ளமில்லாத ஒரு அன்பு, கபடமில்லாத ஒரு அன்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறிதளவு கூட ஒரு மாசு மறு இல்லாத ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பு கட்டளையை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அன்பு கட்டளையை கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது, அந்த அன்பினால் நிறைந்து வழிந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கின்ற பொழுது, ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வாங்கக்கூடிய அந்த நற்கருணையின் வழியாக நமக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி கடவுளோடு அந்த பங்கை, உறுதியான ஒரு ஷேர், ஒரு பங்கை நாம் வைத்துக் கொள்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு நம்முடைய குடும்பங்களில் நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அன்பினால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்வும் நிரம்பி வழிய வர வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். காலடிகளை கழுவும் சடங்கு விளக்க உரை. இப்போது நாம் இன்றைய திரு